இன்னைக்கு நாம வீடியோ அப்லோடிங் ப்ராஜெக்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஒரு வீடியோ மூலமாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் முதல்ல ஆன்லைன் ஜாப்னா என்ன அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஆன்லைன் ஜாப்னா என்ன அப்படின்னா, ஆன்லைனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 100 கம்பெனி ஆன்லைனில் இருக்காங்கன்னா 99 கம்பெனி ஏமாத்துற மாதிரி தான் இருப்பாங்க. அதாவது மேக்ஸிமம் ஆன்லைனில் ஃபேக் கம்பெனி தான் அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த டேட்டா என்ட்ரி, ஆட் போஸ்டிங், எஸ்எம்எஸ் சென்டிங், இமெயில் சென்டிங், காப்பி அண்ட் பேஸ்ட், ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரியில் ஆன்லைன் ஜாப் தரேன்னு சொல்லி ஏகப்பட்ட கம்பெனி இன்டர்நெட்டில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 300 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷனில் ஆரம்பித்து 10,000 ரூபா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வரைய வாங்குவாங்க. ஸோ எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 30,000 ரூபா 40,000 சம்பாதிக்க முடியும், 50,000 சம்பாதிக்க முடியும்னு சொல்லி ஆடு தான் பெரிய லெவலில் போடுவாங்க. ஆனால் அவ்வளோ இன்கம்லாம் ஆன்லைனில் எடுக்கிறது என்னையை பொறுத்தவரைய ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆன்லைனில் தான் ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 10 வருஷத்துக்கு மேலே எனக்கு ஆன்லைனில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பண்ண போகிற ப்ராஜெக்ட் பேர் என்ன அப்படின்னா யூடியூப் ப்ராஜெக்ட். அதாவது இந்த ப்ராஜெக்டில் கூகுளிலேருந்து நமக்கு டைரெக்டாக இன்கம் கிடைக்கும். இடையில எந்த மீடியேட்டருமே கிடையாது. ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் நம்பி எடுத்து தாராளமாக மணி மேக் பண்ணலாம். அதாவது ஆன்லைனில் லீகலான கம்பெனியும் இருக்காங்க. ஆனால் 100 கம்பெனி இருக்காங்கன்னா ஒரு 5 கம்பெனி இல்லை 6 கம்பெனி அந்த மாதிரி தான் லீகலாக இருப்பாங்க. அந்த கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து அதிகமான ஒர்க் லோடு வாங்கிட்டு கம்மியான இன்கம் தான் தருவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த பிடிசி வெப்சைட்லாம் இருக்குது, இல்லை கேப்சா என்ட்ரி இது மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த கேப்சா என்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1000 என்ட்ரி நம்ம டைப் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வெறும் $1 இல்லை $1.5 தான் தருவாங்க. அதுவும் நம்ம காலையில் லாகின் பண்ணி ஈவினிங் வரை ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் இந்த ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் லோடு அதிகமாக நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு கம்மியான இன்கம் தர கம்பெனி தான் ஆன்லைனில் லீகலாக இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இதில் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியமும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஸோ இது youtube.com. ஸோ இந்த youtube.com 2005 ஆரம்பித்தாங்க. 2006 யூடியூப்போட மொத்த ஷேரையும் கூகுள் வாங்கிட்டாங்க. ஸோ 2006க்கு அப்புறம் யூடியூப், கூகுள் எல்லாமே ஒரே கம்பெனி ஆயிடுச்சு. ஸோ இந்த youtube.comல போயிட்டு நான் சைன்இன் பண்ணுறேன். முதல்ல கூகுள்லேருந்து நமக்கு எப்படி பணம் வரும், கூகுளுக்கு யார் பணம் கொடுப்பா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது youtube.com. ஸோ இதில் இது தமிழ் பீட்ஸ் அப்படின்ற சேனல். ஸோ யூடியூப்பில் இது ஒரு சேனல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் ஒரு வீடியோ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். எக்ஸாம்பிள் இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ப்ளே பண்ண உள்ளே வந்தோம் இல்லையா? ஸோ இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கீழே வருது பார்த்தீங்களா, ஆட்ஸ் பை கூகுள்னு போட்டிருக்கும். ஸோ இது கூகுளோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் மொத்தம் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 4 டைப் ஆஃப் ஆட் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு வீடியோ தேடி யூடியூப்பில் வீடியோ ப்ளே பண்ணோன்னே இன்ட்ரோ ஆடு, அதாவது பெருசாக ஆடு டிஸ்பிளே ஆகும். சில ஆடு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த கார்னரில், சில ஆடு ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ அது 2 டைப் ஆஃப் ஆடு. கீழே இதே மாதிரி ரெக்டாங்கிள், அதாவது இமேஜ் ஃபைலாக ஓப்பன் ஆகும். இது 3வது டைப் ஆஃப் ஆடு. ஸோ 4வது டைப் ஆஃப் ஆடு இதே மாதிரி கண்டென்ட்டில் ஓப்பன் ஆகும். ஸோ 4 டைப் ஆஃப் ஆடு யூடியூப்பில் கூகுள் போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் கூகுளில் யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க. இதுவும் ஒரு வகையான ஆடு தான், சரிங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ நான் பார்க்குறக்காக உள்ளே வந்தேன். வீடியோ பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த ஆடை நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த ஆடோட வெப்சைட் என்ன ஆகும்னா எனக்கு அடுத்த டேப்பில் மேலே ஓப்பன் ஆயிரும். சேம் டைம் இந்த ஆடு கொடுத்த கம்பெனிலேருந்து ஒரு அமௌண்ட் கூகுளுக்கு கிரெடிட் ஆகும். கூகுளிலேருந்து பாதி அமௌண்ட் அவங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டு பாதி அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீடியோவோட ஓனர் யாருன்னு பார்த்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக கூகுள் பணம் சென்ட் பண்ணி வைப்பாங்க, சரிங்களா? ஸோ இதான் கான்செப்ட். கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மீடியேட்டராக இருக்காங்க. அதாவது ஆடு கொடுக்குறவங்கள்ட்ட ஆடை வாங்கி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட அந்த ஆடை பப்ளிஷ் பண்ணி தர சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த ஆடை பப்ளிஷ் பண்ணி கொடுக்குறதுனால நமக்கு ஒரு இன்கம் தராங்க கூகுள்லேருந்து. ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக கூட திரும்பவும் கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். ஸோ இப்போ நான் என்னோடய சேனலுக்கு போகிறேன். ஸோ இது மை சேனல். ஸோ இது என்னோட சேனல். என்னோடய சேனல் பேர் FLM கார்னர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ். ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் வீடியோ மேனேஜர். ஸோ மொத்தம் இந்த சேனலில்
நான் ஒரு 549 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது வரைக்கும். ஸோ இது பூராமே நான் போஸ்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா வந்து ப்ளே ஆகுது இல்லையா வீடியோ. இந்த வீடியோவில் ஒன்லி ஃபோட்டோஸ் மட்டும் வச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு சிம்பிளாக வீடியோ ரெடி பண்ணி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கீழே வருது பார்த்தீங்களா ஆட்ஸு, இந்த ஆடு வருது பார்த்தீங்களா, அதில் ஆட்ஸ் கூகுள்னு போட்டிருக்கும். ஸோ இப்போ என்னோடய வீடியோ வந்து இந்த வீடியோவை இதுவரைய 1245 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த 1000 பேரில் ஒரு 20 பேரோ இல்லை 30 பேரோ இந்த ஆடை கிளிக் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஸோ இப்போ நான் இந்த ஆடை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னை மாதிரி தான் அடுத்தவங்களும் வியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆடை கிளிக் பண்ணுவாங்க. ஆடை கிளிக் பண்ணோன்னே அடுத்த டேப்பில் ஆடோட வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். சேம் டைம் கூகுளில், அதாவது ஆடு கொடுத்த கம்பெனிலேருந்து கூகுளுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். கூகுள்லேருந்து பாதி அமௌண்ட் எடுத்துக்கிட்டு பாதி அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வீடியோ யார் போட்டதுன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோவோட ஓனர் வந்து FLM கார்னர், அதாவது இந்த FLM கார்னர் ஓனர் யாருன்னு பார்த்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக கூகுள் வந்து பணம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பணம் வந்து கூகுள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத ட்ரைனிங் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நீங்களே இதே மாதிரி வீடியோ வந்து கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோடய சேனலில் போகிறேன். ஸோ மை சேனலில் வீடியோ மேனேஜர். ஸோ என்னோடய சேனலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இது வரைக்கும் 549 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய டெமோ சேனல் தான். அதாவது நான் வீடியோ வந்துட்டு எப்போயாவது டைம் இருக்கும்போது தான் வந்து நான் வந்து போடுறது. ஸோ February 14th போட்டிருக்கேன், January 17th போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் February 15th போட்டிருக்கேன், ஸோ January 14th. எப்போயாவது 2 நாளைக்கு ஒருக்கா தான் இதில் வந்து வீடியோ 1 or 2 தான் நான் வந்து போஸ்ட் பண்ணுறது ஃப்ரீயாக இருக்க டைமில். ஸோ இதுக்கு வந்துட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைய எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எந்த கண்ட்ரிலேருந்து பார்த்துருக்காங்க, ப்ளஸ் பார்த்தவங்க ஜென்டர் என்ன, மேலா ஃபீமேலா, ப்ளஸ் அவங்க ஏஜ் எவ்வளவு, ப்ளஸ் என்ன டிவைஸில் பார்த்தாங்க, மொபைலில் பார்த்தாங்களா, லேப்டாப்பில் பார்த்தாங்களா, சிஸ்டமா, டேப்லெட்டா அப்படின்றது ஒன்றும் விடாமல் யூடியூப்பில் வந்து டோட்டல் ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த போஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே டோட்டல் ஹிஸ்ட்ரி ரெக்கவர் பண்ணி என்னால் யூடியூப்பில் வந்து எடுத்துட முடியும். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் இதுக்கெலாம் ஒரு இன்கம் வரும் இல்லையா. ஸோ அந்த இன்கம் எங்கே வரும், எப்படி வரும் அப்படின்னா கூகுளிலேருந்து தனியாக உங்களுக்கு வந்து லாகின் டீட்டெயில் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு லாகின் பண்ணணும். அதாவது www.adsense.com. ஸோ இந்த வெப்சைட்டில் போய் லாகின் பண்ணிங்க அப்படின்னா ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த சேனலோட மொத்த இன்கம், அதாவது மொத்த ரிப்போர்ட்ஸ் வந்து இந்த பேஜில் வந்து கூகுளில் வந்து தனியாக அந்த டிஸ்பிளே பண்ணி காட்டுவாங்க. ஸோ இது வந்து கூகுளோட அக்கௌண்ட் பேஜ். இதில் போய் சைன்இன் பண்ணுறேன். சைன்இனில் போயிட்டு இந்த சேனலோட யூசர் நேம் வந்துட்டு செந்தில் முருகன் இருக்கும், என்னோட பேரில் இருக்கும். ஸோ அதே யூசர் நேம், அதே பாஸ்வேர்ட், சேனல் பேர் FLM கார்னர். ஸோ லாகின் பண்ணுறேன். இந்த பேஜில் ஒன்லி ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அதாவது பேமெண்ட் ரிப்போர்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பேஜ். இந்த பேஜ் வியூஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த பேஜ் வியூஸ்னால் என்ன அப்படின்னா 6059 இருக்கு இல்லையா. இந்த 6059 என்ன அப்படின்னா நேற்று நைட்டு 12 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ டைம் 9:40, அதாவது இன்றைக்கி நைட்டு 9:40 வரைய எத்தனை பேர் என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற மொத்த கவுண்ட் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். இந்த 549 வீடியோவை ஒரு வீடியோ 5 பேர் பார்த்துருக்கலாம், ஒரு வீடியோ 10 பேர் பார்த்துருக்கலாம். ஸோ மொத்த கவுண்ட் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க. இது டெய்லி வந்து கவுண்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ நைட்டு 12 மணிக்கு மேலே இது வந்து 0 ஆயிரும். நெக்ஸ்ட் டே கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் வியூ ரிப்போர்ட்ஸ், இதில் போனீங்கன்னா ஃபுல் ரிப்போர்ட் வந்து இருக்கும், டேட் வைஸ் இருக்கும். எனக்கு நான் லாஸ்ட்டு இப்போ 2014 அக்டோபர்லேருந்து ஸ்டில் நோ இன்றைக்கி வரைய ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். 2014 அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இன்றைக்கி வரைய அப்ளை. இதில் பார்த்தீங்கன்னா 2014 அக்டோபர் வெட்னஸ்டே 1ஆம் தேதி 2014 எத்தனை பேர் என் வீடியோஸ் பார்க்குறாங்க, 4397 பேர். எத்தனை பேர் அதில் ஆட்ஸை வந்து கிளிக் பண்ணுறாங்க, 183 பேர். ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ஏர்னிங்ஸ் எனக்கு எவ்வளவுனா $6.25. ஸோ 2ஆம் தேதி 4927 பேர் உள்ளே வராங்க, 148 பேர் ஆடை கிளிக் பண்ணுறாங்க, ஏர்னிங்ஸ் எவ்வளோ $5.66. ஸோ 3ஆம் தேதி 4900 பேர் உள்ளே வராங்க, 158 பேர் கிளிக் பண்ணுறாங்க. ஸோ $7 கிடைக்குது எனக்கு, $7.09. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் டெய்லி உள்ளே வராங்க, எத்தனை பேர் அதில் ஆடை கிளிக் பண்ணுறாங்க, ஸோ ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்றது இன்றைக்கு வரையும் டிஸ்பிளே வந்து எனக்கு வந்து இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த அமௌண்ட்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா கூகுளில் பொறுத்தவரைய மந்த்லி ஒன்ஸ் வந்து பணம் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதாவது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 30ஆம் தேதி வரை டைமு. ஸோ இந்த 30 நாளைக்கு கிடைக்கிற ஏர்னிங்ஸ் வந்துட்டு எப்போ உங்களுக்கு கையில் அனுப்புவாங்க அப்படின்னா அடுத்த மாதம், அதாவது February மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதிக்குள்ளே டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும் அந்த அமௌண்ட்டு.
ஸோ இந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு $100 மேலே இருக்கணும். சப்போஸ் இந்த மாதத்துக்கு எனக்கு $50 தான் வந்திருக்கு அப்படின்னா பணம் வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க, நெக்ஸ்ட் மந்த்து சேர்த்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ $100 மேலே எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரே அமௌண்ட்டாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் ஹோமில் போயிட்டு வியூ பேமெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட் இருக்கும். இதில் ஆல் டைம் இது எல்லாமே நான் வாங்கின பேமெண்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வாங்கின பேமெண்ட் வந்து December 21 $130 வாங்கியிருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ண அதோட வவுச்சர் இருக்கும். கூகுளோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கலிஃபோர்னியா. ஸோ அதாவது பேமெண்ட் ரிலேட்டட் சப்போர்ட் எல்லாம் சிங்கப்பூர் ஆஃபீஸ்லேருந்து கூகுள் வந்து பண்ணுவாங்க. இது சிங்கப்பூரோட ஆஃபீஸ் அட்ரஸு, இது என்னோட சென்னை ஆஃபீஸ் அட்ரஸு. ஸோ பேமெண்ட் அமௌண்ட் வந்து $130.02. பேமெண்ட் டேட் வந்து December 21 2015. ஸோ இந்த பேமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, இது வந்து வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க என்னோட அக்கௌண்ட் நம்பருக்கு. ஸோ நான் ஸ்டேட் பேங்க் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன்லைன் பேங்கிங் நான் வச்சுருக்கேன். ஸோ நான் லாகின் பண்ணுறேன். இப்போ ஆன்லைன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா லாகின் பண்ணுறேன். ஸோ இதில் போயிட்டு லாகின், கன்னியூ லாகின். ஸோ என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ இதில் போயிட்டு அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். என்னைக்கு எனக்கு பேமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா December 21 அனுப்பிச்சிருக்காங்க. $130.02 அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரேட்டில் போகிறேன். இப்போ பை மந்த்து 2015 டிசம்பர். இது அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இது வந்து என்னோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதாவது December 21 2015 பேமெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன கிரெடிட் ஆயிருக்குன்னா அதே மாதிரி December 21 அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா, எனக்கு 23 கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கிரெடிட் ஆகும் அமௌண்ட்டு. கூகுள்லேருந்து வர அமௌண்ட்டு எல்லாமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் இதே மாதிரி தான் கிரெடிட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா 21 அனுப்பிச்சிருக்காங்க. 2 நாளைக்கு அப்புறம் 23 டிசம்பர் மாதம் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் அப்படின்ற டைட்டிலில் வரும். $130.02. அன்னைக்கு டாலர் ரேட் வந்து பேங்க்கில் வந்து எவ்வளோன்னு பார்ப்பாங்க. அதாவது $65.86. அந்த ரேட்டில் மொத்த அமௌண்ட் $8,563 கிரெடிட் ஆயிரும். பேலன்ஸ் வந்துட்டு ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன் கமிஷன் வந்துட்டு பேங்க்கில் ஒரு $50 எடுத்துப்பாங்க. ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் வந்துட்டு ஒரு $36.25 எடுத்துப்பாங்க. ஸோ மொத்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு கூகுளில் வந்து எவ்ரி மந்த் வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்துட்டு என்னோட இதில் ஆல் டைம் போகிறேன் நான். ஸோ இது வந்து டிசம்பர் மாதம் வாங்கின பேமெண்ட் $130. ஸோ அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் 102. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் வந்து 118. ஸோ அதுக்கப்புறம் 151, 174, 114, 175, 133, 147. ஸோ நான் ஒரு 2.5 இயர்ஸ்க்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து கூகுள்லேருந்து இன்கம் வந்து வாங்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைய. ஸோ இது எல்லாமே என்னோட ஸ்டேட்மெண்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரைய எவ்வளோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதான் எல்லாரோட கேள்வியாகவே இருக்கும். ஸோ என்னோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரைய என்னோட சேனலை காட்டுறேன் பாருங்கள். இல்லை வியூ சேனல் அபவுட். ஸோ நான் வந்து இந்த சேனல் எப்போ ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா அக்டோபர் மாதம் 2013 ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது நான் சேனல் ஆரம்பித்து 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த சேனலில் வந்துட்டு உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா வீடியோவோட கவுண்ட் வந்து அதிகம் பண்ணணும். ஸோ வீடியோவோட கவுண்ட் அதிகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வந்து குறைஞ்சது 10லேருந்து 30 வீடியோக்குள்ளே போடலாம். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 10 வீடியோ போட்டால் கூட இந்த சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் ஆயிடுச்சு. என்னோட அக்கௌண்ட்டில் குறைஞ்சது ஒரு 6000 வீடியோவாவது கவுண்ட்டில் வந்து இருக்கும் 2 வருஷத்தில். ஆனால் என் வீடியோ கவுண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 549 தான் இருக்குது. ஸோ எனக்கு 549 வீடியோக்கு குறைஞ்சது வந்து மாதம் ஒரு $7,000 $12,000 அப்ராக்சிமேட்டாக கிடைக்குது அப்படின்னா நான் ஒரு 2 வருஷம் கண்டினியூவாக அந்த சேனலில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு $40,000 $50,000 எனக்கு வந்து மந்த்லி ஏர்னிங்ஸ் வந்து இந்த ஒரு சேனலில் வந்து எனக்கு கிடச்சிட்டு இருக்கும் இன்னைக்கு வரைய. என்ன ரீசன் ஏன் நான் ஒர்க் பண்ணலை அப்படின்னா எனக்கு இது மாதிரி ஒரு 8 சேனல் இருக்குது. ஸோ என்னோட ஒரு சேனல் தான் இந்த சேனலு. ஒரு சேனலோட அக்கௌண்ட் பேஸ் தான் இது. ஸோ இதே மாதிரி எனக்கு ஒரு 8 சேனல் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரைய என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். ஒன்று வந்து அன்லிமிட்டெட் ஒர்க்லோடு, ரெண்டாவது அன்லிமிட்டெட் டைமிங் டார்கெட் எதுவுமே கிடையாது, நீங்கள் எப்போ வேணால் ஒர்க் பண்ணிக்கலாம். மூணாவது முக்கியமானது என்னென்னா லைஃப் டைம் இன்கம். லைஃப் டைம் இன்கம்னா என்ன அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் வீடியோ நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து லைஃப் டைம் உங்கள் அக்கௌண்ட்டில் கூகுளில் அப்படியே தான் இருக்கும். ஸோ எப்பப்போல்லாம் வந்து வியூஸ் வந்து பார்க்குறாங்களோ அப்போ பூரா ஆட் போடுவாங்க, அப்போ பூரா இன்கம் வந்து கூகுள்லேருந்து கொடுத்துட்ருப்பாங்க. சரிங்களா? இதை நான் லாக் அவுட் பண்ணிடுறேன். என்னோட இன்னொரு சேனல் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த சேனலில் பாருங்கள் லைஃப் டைம் இன்கம்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு அதில் தெரியும். சரி, நான் லாக் அவுட் பண்ணிடுறேன்.
ஸோ எனக்கு வந்துட்டு சைன்இன் பண்ணுறேன். இது என்னோட இன்னொரு சேனல். ஸோ இதில் போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட், ஸோ மை சேனல். இது வந்து சேனலோட பேர் வந்து தீம் டெக்குன்னு இருக்கும். ஸோ இது எல்லாம் வந்து இந்த சேனலில் போஸ்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ். சரிங்களா? ஸோ இதில் வீடியோ மேனேஜர். ஸோ இதில் வந்து இவ்வளோ வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். மொத்தம் வந்து ஒரு 32 வீடியோ தான் இந்த சேனல் வந்து போஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக நான் எப்போ ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிசம்பர் 8ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி எப்போ வேலை பார்த்துருக்கேன்னா போன வருஷம், அதாவது போன வருஷத்துக்கும் போன வருஷம் ஜூன் மாதம் 2014 லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவுமே இந்த சேனலில் நான் போடலை. நான் ஒர்க்கை இந்த சேனலில் நிப்பாட்டி ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு வரை எனக்கு இன்கம் வந்து இந்த சேனல் மூலிமா எனக்கு கிடச்சிட்ருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சேனலோட இது வந்து சேனல் பேஜ். இதோட இன்கம் பேஜ் ஒன்று இருக்கும் இல்லையா, அதை நான் லாகின் பண்ணுறேன் பாருங்கள். கூகுளில் போயிட்டு adsense.com. ஸோ இதில் போய் சைன்இன். சைன்இனில் தீம் டெக்கு. இந்த சேனலோட யூசர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா team0311 அப்படின்னு இருக்கும். ஸோ அதே மாதிரி அதே யூசர் நேம் பாஸ்வேர்ட் தான் இந்த அக்கௌண்ட் பேஜோட பாஸ்வேர்ட். ஸோ இதோட யூசர் நேம் team0311 அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு சேனல் பேர் தீம் டெக்கு. ஸோ இதில் சேனல் பேர் தீம் டெக். சரிங்களா? அதே மாதிரி இருக்கும். ஸோ இந்த சேனலோட அக்கௌண்ட் பேஜ் தான் இது. இதில் இதுவரையே 222 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ நைட்டு 12 மணிக்குள்ளே இது கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். நைட்டு 12 மணி 0 ஆயிரும். ஸோ இந்த சேனலில் லாஸ்ட்டாக நான் வாங்கின இன்கம் வந்து அக்டோபர் 22, 2015 $101 வாங்கியிருக்கேன். ஸோ பேலன்ஸ் வந்து எனக்கு $68 பேலன்ஸ் இருக்குது. ஸோ இது $100 வந்தோன்னே இந்த சேனல்லேருந்து எனக்கு ஒரு இன்கம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ லைஃப் டைம் இன்கம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இதோட ரிப்போர்ட்ஸ் மட்டும் பாருங்கள். நான் ஒர்க்கை வந்து போன வருஷம் ஜூன் மாதம், அதாவது 2014 ஜூன்லேயே நிப்பாட்டிட்டேன். ஆனால் இன்னைக்கு வரை எனக்கு இன்கம் வந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இன்னைக்கு ரிப்போர்ட்டு பாருங்கள். ஜனவரி 15 290 பேர் உள்ளே வராங்க, வீடியோ பார்க்குறாங்க, 8 பேர் ஆடை கிளிக் பண்ணுறாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு 41 சென்ட்ஸ். ஸோ 258 பேர் உள்ளே வராங்க, 10 பேர் ஆடை கிளிக் பண்ணுறாங்க, 48 சென்ட்ஸ். ஸோ இன்றைக்கு வரையும் இருக்கும். பிப்ரவரி 6ஆம் தேதி 286 பேர் உள்ளே வந்து வீடியோ பார்க்குறாங்க, 5 பேர் கிளிக் பண்ணுறாங்க, 24 சென்ட். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு இன்கம் அதிகமாக வேணும் அப்படின்னா உங்கள் வீடியோட கவுண்டிங் அதிகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வந்து அதிகமாயிரும். ஸோ கிளிக்ஸும் அதிகமாயிரும், இன்கமும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ மொத்தமே இந்த சேனலில் ஒரு 32 வீடியோ தான் இருக்குது அப்படின்றனால தான் எனக்கு இன்கம் வந்து இவ்வளோ கம்மியாக கிடைச்சிட்ருக்கு. உங்களுக்கு வியூஸு, உங்களுக்கு இன்கம் அதிகமாக வேணும்னா வீடியோட கவுண்டிங் அதிகம் பண்ணுங்கள். அதாவது இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரைய நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ எந்த வேலையும் பார்க்காம இருந்தீங்கன்னா இன்கம் வந்து வராது. குறைஞ்சது ஒரு 500 வீடியோ நீங்கள் போஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இன்கம் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடைக்க ஆரம்பிக்கும். இதில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டை எப்படி பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் மட்டும்தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதாவது இந்த மாதிரி பேஜ் வந்து உங்கள் நேமில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அக்கௌண்ட் பேஜ் வந்து கூகுளிலேருந்து நான் வாங்கி கொடுத்துருவேன், உங்களோட நேம்லேயே வாங்கி கொடுத்துருவேன். இதில் வர இன்கம் எல்லாம் டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டில், பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜ் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜில் என்ன மாதிரி வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், வீடியோ எப்படி வந்து ஃபோட்டோ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணணும், ப்ளஸ் வந்து மொபைல் யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணணும், கேமரா யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணணும், ஸோ அதுக்குள்ளே எடிட்டிங் சாஃப்ட்வேர்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன வீடியோஸ் வந்து போடணும், என்னென்ன வீடியோஸ் போடக்கூடாது, என்னென்ன போட்டால் இன்கம் வரும், என்னென்ன போட்டால் இன்கம் வராது, ஸோ என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது எல்லாமே ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பேன். நான் வந்துட்டு டேரெக்டாக தான் கிளாஸ் எடுப்பேன். ஸோ இந்த கிளாஸில் A to Z இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருவேன். இதுக்கு ட்ரைனிங் ஃபீ மட்டும் நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன். அது வந்து 5000 rupees வாங்கிட்டு இருக்கேன் பர் ஹெட்டுக்கு வந்துட்டு. அதாவது ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சீட்டுக்கு வந்துட்டு 5000 ரூபாய் வந்து ட்ரைனிங் ஃபீ வந்து நான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த டெமோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, இல்லை இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி இன்னும் விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் ஃபோன்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ.